ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி அரை மணி நேரத்தில் ஈஸியான எக் ட்ராப் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு பச்சை மிளகாயை நடுவில் வெட்டி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வணங்குற வரைக்கும் வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. அடுத்தது 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி டொமேட்டோ பியூரே ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 3 ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாலாவில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு முதல்ல நம்ம வேக வச்சுக்கலாம். மசாலாவில் இருந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து மசாலாவோட நல்லா திக்கானதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலாவை நகுத்திட்டு நடுவில் நான் இப்போ முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 3 முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வடைச்சட்டியில் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா ஒயிட் சாஸ் பேனில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நான் முட்டையை திருப்பியெல்லாம் போடாமல் இப்படியே 5 நிமிஷம் நான் மூடி வச்சு நல்லா வேக வைக்க போகிறேன். நீங்கள் சப்போஸ் மசாலா திக்காயிருச்சு அப்படின்னா லைட்டாக வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து கொத்தமல்லி தழை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எக் ட்ராப் கறியை நீங்கள் சூடான ரைஸ் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். இதை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.